ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கீங்க. எதுக்குன்னா அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்க்கு. டைப் வந்து ஃபீல்ட்ல வந்து அக்கௌண்ட்ல வந்து ப்ராஸ்பெக்ட் அண்ட் இது வந்து ஆட்டோமேட் பண்ண சொல்லியிருந்தீங்க ப்ராசஸ் பில்டர்ல போய். ஓகேயா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் யூசர் நமக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். அது ஓகே. மேனேஜர் அப்ரூவல் ப்ராசஸ் கொடுக்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நம்ம வந்து யூசர்ஸ்ல வந்து ஆல்ரெடி அது நம்ம கொடுத்துட்டோம் ரைட்டா? செகண்ட் யூசர் நம்ம கொடுத்துட்டோம். நான் அதுலயே தான் இது பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், மேனேஜர் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ண சொல்லியிருந்தோம். அது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். செகண்ட் யூசர்ல போய் நம்மளோட இதை வந்து நம்ம உஷா லோக்னா நம்ம கொடுத்துருக்கோம். சரி. அது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி நேற்று செஷன்ல பண்ணிட்டோம். அதனால இந்த இதில் நான் பண்ணல. புதுசா என்ன பண்ணணும்னா என்னங்க, இப்போ நீங்க எந்த யூசர்ல சப்மிட் பண்ண போறீங்க அப்ரூவலுக்கு? செகண்ட் யூசர்ல இருந்து அங்க பண்ண போறேன். சப்மிட் பண்றது இதுதான் பண்ணேன். ஓகேயா? செகண்ட் யூசர் யூசர்ஸ்ல செகண்ட் யூசரை ஓபன் பண்ணி மேனேஜர் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஒரு தடவை. ஓகே. அட்மின் லாகின்ல செகண்ட் யூசர்ல எடுத்து பார்க்க சொன்னீங்க. இல்ல நீங்க பண்ணுங்க அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்க. அப்ரூவல் கொடுக்கலையே நீங்க? இப்பதான் கொடுத்தீங்களா இல்ல எப்போ கொடுத்ததா? அது இல்ல நான் இப்பதான் கொடுத்து இல்ல ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்தேன் அப்ரூவ்டு. இப்போ வந்து நான் மறுபடியும் கொடுத்துருக்கேன். இல்ல புதுசா அக்கௌண்ட் குள்ள போகணுமா? இல்ல அக்கௌண்ட் குள்ள போங்களேன். புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணு. சரி ஓகேங்க. அக்கௌண்ட் நேம் கொடுங்க. ஓகே. அக்கௌண்ட் நேம்ல நமிதான் கொடுக்காதீங்க. அக்கௌண்ட்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே. என்ன நேம் கொடுக்குறப்போ? சும்மா உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி பேர். கம்பெனி நேம் மாதிரியா? ஓகே. ஓகே கீழே வாங்க. ஓகே சூப்பருங்க. கரெக்டா பண்ணிட்டீங்க. ஐ மீன் நீங்க ஆட்டோமேட் பண்ண சொல்லிருந்தீங்களா? அப்படி தானே இதாயிடுச்சு. இப்போ அங்க போங்க அட்மின் லாகினுக்கு. ஆனா இது தலையை சுத்தி மூக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 4-5 இது பண்ணா மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க. செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பர். கலக்கிறீங்க. முடிஞ்சு போச்சு. டன்ங்க. ஓகே இப்போ இனி கிளாஸ் கான்செப்ட்ல போயிடலாமா? ஓகேங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லெவல் ஆஃப் அப்ரூவல் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுலயே ரீகால் எப்படி பண்றது, எடிட் எப்படி பண்றது, ஒரு இனிஷியல் கமிட்டா என்ன, மேனேஜர் அப்ரூவல் என்ன, மல்டி லெவல் அப்ரூவல் பார்க்க போறோம். ஆமா. இப்போ அப்ரூவல்குள்ள போயிடுங்க. அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போங்க. ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஏதோ ஒரு அப்ரூவல் ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் உள்ளார போங்க. இந்த மேனுவல் அப்ரூவல் ப்ராசஸா வச்சிருப்போம்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள போகும்.
சரிங்களா? எந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி மேனுவல் அப்ரூவல் வச்சிருந்தோம்? ஊபர் ஆர்டரா? கேஸ்க்கு வச்சிருக்கோம். கேஸ்க்குள்ள போங்க. கேஸ்க்கு பார்த்தோம், அக்கௌண்ட்க்கு பார்த்தோம். ஆமா, கேஸ்க்குள்ள போங்க. அப்ரூவல் ஃபார் மெக்கானிக்கல் கேஸ். சரி, இதை ஓபன் பண்ணுங்க. அப்ரூவல் ஃபார் மெக்கானிக்கல் கேஸ் அந்த வார்த்தையை கிளிக் பண்ணுங்க. அப்ரூவல் ஃபார் மெக்கானிக்கல் கேஸ் பாருங்க. ஓகே, இந்த இடத்துல எடிட் கொடுங்க. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இதுல வந்து என்ன நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் அப்ரூவர் வந்து மேனேஜர் ஆஃப் ரெக்கார்ட் சப்மிட்டர் இருக்கு. கரெக்டா? யா, ஓகே. இப்போ கீழே வந்துருங்க. அப்படியே ஸ்டெப் 1 வந்து மேனேஜர் கிட்ட போகுது. எனக்கு அப்படி வேணாம். ஸ்டெப் 2 வந்து மேனேஜர்கிட்ட போட்டோம். ஸ்டெப் 1 வந்து என்ன பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு மேனுவலி சூஸ் மாத்த முடியுதா பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களால மாத்த முடியாது. கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுங்க. டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. முதல்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு க்ளோன் பண்ணிக்கோங்க. க்ளோன். ஓகே, சேவ். ஓகே, இப்போ கீழே வாங்க. வேற யூனிக் நேம்ல லாஸ்ட்ல கடைசியில ஒரு 1 2 இந்த மாதிரி யூனிக் நேம் ரெண்டாவது ஃபீல்டுல யூனிக் நேம்ல ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகே, ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 1 போய் எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து மேனுவல் அப்ரூவல், ஸ்டெப் 2 வந்து மேனேஜர் அப்ரூவல் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸ்டெப் 3 இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், பழைய அப்ரூவல் ப்ராசஸ்ல போயிட்டு ஸ்டெப் 1 மேனுவல் அப்ரூவலா மாத்திட்டோம். இப்போ ஸ்டெப் 2 வைக்க போறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்டெப் 1 பார்த்திருக்கோம். இப்போ ரெண்டாவது லெவல் ஆஃப் அப்ரூவலை கிளிக் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த அப்ரூவல் ஸ்டெப்ஸ்ல போயிட்டு நியூ அப்ரூவல் ஸ்டெப்னு ஒரு பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே இதுக்கு ஸ்டெப் 2னு பேர் வச்சு பாருங்க. கீழே வாங்க. இது வந்து ஸ்டெப் நம்பர் 2. இது வந்து மேனேஜர் அப்ரூவல்னு போட்டுருங்க. ஓகே, கிளியர். இப்போ நெக்ஸ்ட் all records should enter the step. Okay, மேனேஜர் அப்ரூவல் சரிங்களா? அவ்வளவு. இப்போ சேவ். இல்லம்மா நான் அப்படியே ஆப்போசிட்டா பண்றேன். இந்த சாரி, என்ன சொன்னீங்க? மேனேஜர் அப்ரூவல் the second automatically assign. ஓகேங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம let the submitter choose the approved manually அதை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அது செகண்ட் ஸ்டெப்ல இது மேனேஜருக்கு இப்போ நம்ம தரோம். ரைட்டா? ஓகே ஓகே, அவ்வளவுதான். இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்க. ஓகே, டன். கரெக்டா? இந்த இடத்துல கோ கொடுத்துருங்க. கோ வேண்டாம், சும்மா நோ ஐ வுட் லைக் டு மூணாவது ஆப்ஷன் கொடுத்துட்டு கோ கொடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டெப் 2ல போயிட்டு இல்ல ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஸ்டெப் 2க்குள்ள போங்க. ஆக்ஷன்ஸ் இருக்கா? நம்ம எப்படி ஸ்டெப் 1ல முன்னாடி பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்டு எஸ் மாத்துவோம், அப்புறம் நோன் மாத்துவோம். அதே மாதிரி இந்த கேஸ்ல போயிட்டு செகண்ட் அப்ரூவ்டு ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
அதை வந்து போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, அப்ரூவ் ஆச்சுன்னா எஸ்ன்னு மாத்துங்க, ரிஜெக்ட் ஆச்சுன்னா நோன்னு மாத்துங்க. சரிங்களா? நீங்களே பண்ணுங்க. So the caseல இருக்கா? Okay, fine. இதுல நம்ம என்ன கொடுத்தோம்? ஃபீல்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஃபீல்ட் கேஸ்ல. ஹலோ, சொல்லுங்க. செகண்ட் லெவல் அப்ரூவல். ஓகே ஓகேங்க. டக்குன்னு வந்துட்டேன். ஓகே, செஞ்சாச்சு. அது பண்ணிடுங்க. ஓகே, நான் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை செகண்ட் லெவலும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ எந்த யூசர் சப்மிட் பண்ண போறோமோ அவங்களுக்கு மேனேஜர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, பட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இங்க வந்து இப்போ நம்ம ஸ்டெப் 1 வந்து மேனுவலா வச்சுட்டோம், கரெக்டா? இப்போ இந்த ப்ராசஸை தான் நம்ம ப்ராசஸ் பில்டர்ல ஆட்டோமேட் பண்ணிருக்கோம், கரெக்டா? ஸோ அந்த ப்ராசஸ் பில்டர்ல போயிட்டு அதை டீஆக்டிவேட் அட்மின் லாகின் ப்ராசஸ் பில்டர்ல போயிட்டு கேஸ் இருக்கிற ப்ராசஸ் பில்டரை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஏன்னா எரர் அடிக்கும், கரெக்டா? ஏன்னா ஸ்டெப் 1 மேனுவலா இருக்கு. இப்போ நீங்க டீஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை காமிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஆட்டோமேட் அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குல்ல கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு, இது அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல டீஆக்டிவேட் பண்ணாதீங்க. இது அக்கவுண்ட்க்கு. ஓகே ஓகேங்க. இல்ல நான் பண்ணல, பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து உள்ள போய்க்கோங்க. உள்ள போயிட்டு என்ன பண்ணுங்க, திருப்பி இப்ப எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது பண்றோமா, கேஸ்க்கா? கேஸ் ரெக்கார்டு ஒன்று புதுசா அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணுங்க. இந்த எரர் என்ன வருதுன்னு நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, எந்த யூசர்
செகண்ட் யூசர் லாகின் போயிடுங்க. அதுக்கு மேனேஜர் செட் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே. செகண்ட் யூசர் லாகின் எல்லாம் இருக்காங்க. யா. இப்போ வந்து ஒரு புது கேஸ் ஒன்று இல்ல கேஸ் ஆப்ஜெக்ட் தானே பார்த்துட்டு வரோம். அதுல தானே 2 இது பண்ணிருக்கோம், 2 லெவல். கொடுத்துருக்கீங்க அந்த அப்ரூவல் ப்ராசஸ்ல. அந்த கேஸ் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு என்ன கண்டிஷன்மா? கண்டிஷன் என்ன? கேஸ் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு கண்டிஷனா? டக்குன்னு ஞாபகம் இல்லையே. நான் சொல்றேன். அதோட கேஸ் ஆரிஜின் மெக்கானிக்கல்னு கொடுத்தோம் ரைட்டா? டைப் வந்து மெக்கானிக்கலா இருக்கும். ஆமா, செக் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கலா கொடுத்தோம். இல்ல மெக்கானிக்கல் தான் கொடுத்தோம். டைப் வந்து மெக்கானிக்கலா கொடுத்தோம். அவ்வளவுதான், சேவ் பண்ணிடுங்க. இப்போ வேற எடுக்கும் பாருங்க உங்களுக்கு. இல்ல அதுல நீங்க எஸ்ஆர் நான் கொடுக்க தேவையில்ல, நீங்க கை கொடுத்தா உங்களுக்கு சேவ் கொடுங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த எரர் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னு படிங்க. This record because the automated approval process failed ன்னு வந்திருக்கு. சோ அது என்ன சொல்லுது? நோ அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லு. ப்ராசஸ் ஃபவுண்ட் வருது. ஓகே, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போங்க. இனிஷியல் சப்மிட்டர்ஸோ கண்டிஷனோ சாட்டிஸ்ஃபை ஆகல. இது ரெண்டுத்துல தான் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அப்ரூவல் ப்ராசஸ் அட்மின் லாகின் அப்ரூவல் ப்ராசஸ் ஓபன் பண்ணுங்க. கேஸ்க்கு அப்ரூவல் ப்ராசஸ் ஒரு நிமிஷம். கேஸ் ஆப்ஜெக்ட்ல கீழே வாங்க. அப்படியே ஓபன் பண்ணுங்க. இதுல எதுவுமே ஓகே ஆக்டிவேட் பண்ணலங்க. நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க, அதான் ப்ராப்ளம். ஓகே, ஆக்டிவேட் பண்ணிட்டு உள்ள போய் என்ன கண்டிஷன் மட்டும் பாத்துருங்க. உள்ள போங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் டைப் ஈக்குவல் மெக்கானிக்கல். சரி, ஓகே, அதுலயும் அதே தான் இருக்க போகுது. விட்டுருங்க. கேஸ் டைப் ஈக்குவல் மெக்கானிக்கல். சரிங்க, இப்போ போயிட்டு சப்மிட் பண்ணுங்க. இப்போ போயிட்டு ஏதோ ஒரு கேஸ் உள்ள போயிட்டு மெக்கானிக்கல் மாத்தி விட்டுருங்க. இனிஷியல் சப்மிட்டர் யாருன்னு பரவாயில்ல, பாத்துக்கலாம் வாங்க. டீடைல்ஸ் போங்க. கேஸ்ல போயிட்டு மெக்கானிக்கல் மாத்துங்க. மெக்கானிக்கல் தான் இருக்கு. சரி, மெக்கானிக்கல் இருக்குங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணுங்க, கீழே வாங்க. எடிட் பண்ணுங்க திருப்பி. ஓகே, சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுங்க திருப்பி. Unable to submit for approval. இப்போ என்ன ப்ராப்ளம்? தெரியலங்க. It does not meet the entry criteria or initial submitters of any active approval process. Initial submitters நான் கொடுக்கலையோ submitters. அதுவும் இப்ப இருக்கிற நீங்க பண்றதும் மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்ரூவல் ப்ராசஸ்ல போயிட்டு இனிஷியல் சப்மிட்டர் யார் இருக்கான்னு பாருங்க. இங்கதான் இருக்கீங்க. அங்கதான் இருக்கீங்க. இனிஷியல் சப்மிட்டர். ஓகே, சிஎஃப்ஓ நம்பர். சிஎஃப்ஓ குள்ள போங்க. அந்த ரோலை கிளிக் பண்ணுங்க. இங்கேயே கிளிக் பண்ணுங்கம்மா. சிஎஃப்ஓ கிடையாது. நோ யாருமே இல்லை சிஎஃப்ஓவா. இப்போ செகண்ட் யூசரை சிஎஃப்ஓவா மாத்துங்க. அசைன் யூசர்ஸ் டு ரோல் கொடுங்க. கீழே லெஃப்ட் சைடு பட்டன். செகண்ட் யூசரை இப்போ சிஎஃப்ஓ மாத்திட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா சரிங்களா?
அதனாலதான் இனிஷியல் செகண்ட் யூசர் யாரு கொடுக்கப்பா. ஆமாங்க. சாரி, இங்க என்ன கொடுக்குறது எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலி என்ன கொடுக்கணுங்க? ஆல் யூசர்ஸ் கொடுங்க. ஆல் யூசர்ஸ். ஓகே. அதுல செகண்ட் யூசரை ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. சாரி, பண்ணல, மறந்துட்டேன். ஓகே ஓகே. பார்க்குவாங்க, டிசைன் பண்ண பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மேனுவலா கேட்கும், கரெக்டா? அப்படி வரை நம்ம செலக்ட் பண்ண சொல்லும், ரைட்? அதனாலதான் உங்களுக்கு இப்படி வருது. ஓகே ஓகே. இது இல்ல. உஷான்னு டைப் பண்ணிட்டு கொடுங்க. உஷான்னு டைப் அடிங்க. அது சர்ச் கொடுங்க, கோ கொடுங்க. ஓகே. ஓகே. அந்த உஷாலோகநாதன்ல இருந்து அப்ரூவ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெவலும் அவங்க தான் செலக்ட் பண்ணிருக்கோம், செகண்ட் லெவலும் அவங்க தான். சரிங்களா? உங்ககிட்ட 2 பேர் தான் இருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலும் இவங்க தான், செகண்ட் லெவலும் இவங்க தான். அப்ரூவ் கொடுங்க. அப்ரூவ் பண்ணீங்கன்னா அடுத்த லெவல் போகும். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? ரிஜெக்ட் ஆயிடும். அது அங்கேயே முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்ரூவ் டு பி டிட்டர்மின்ட் பை மேனேஜர் ஃபீல்ட் வேல்யூ 70. இது எரர் காட்டுதுங்க. சரி, இது க்ளோஸ் பண்ணிடுங்க. தெரியுமா என்ன எரர் தெரியுமா? நெக்ஸ்ட் அப்ரூவ் வந்து நம்ம அதான் நெக்ஸ்ட் அப்ரூவர் வந்து நெக்ஸ்ட் அப்ரூவர் வந்து இல்லன்னு சொல்லுது. சரிங்களா? மேனேஜர் ஃபீல்டு வந்து எம்டியா இருக்கு. ஏன்னா இந்த யூசருக்கு மேனேஜர் ஃபீல்டு வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணல. அதனால என்ன பண்ணுங்கன்னா, இப்போ அட்மின் யூசர்ல வாய்ஸ் சரியா கேட்கலங்க. அட்மின் யூசர்ல ஒரு ரெக்கார்ட் ஒன்று சப்மிட் பண்ணுங்க. கேஸஸ்குள்ள போங்க. இந்த கேஸ் ரெக்கார்ட் ஒன்று ஓபன் பண்ணுங்க அட்மின் லாகின்ல. ஓகேங்க. ஆப் லான்ச்சர், கேஸ், ஓகே. இதை மெக்கானிக்கல் மாத்த டைப் மெக்கானிக்கல் இருக்குல்ல, ஒரு புது கேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க மெக்கானிக்கல் டைப் வச்சு. சரிங்களா? இப்போ எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? ஓகேங்க. ஆரிஜின். சேவ்.
ஓகே. இப்போ என்ன இருக்குது? என்னங்க? இப்போ என்ன எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க? இது கான்ஃபிகர் பண்ணனும் லைட்டா. மேனேஜர் ஃபீல்ட் கான்ஃபிகர் பண்ணுமா? இல்ல, அப்ளிகபிள் அப்ரூவல் ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த யூசர் சப்மிட் பண்ணும்போது அப்ளிகபிள் அப்ரூவல் ப்ராசஸே இல்லைங்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல இவர் இல்ல. இனிஷியல் சப்மிட்டர்ஸ் யாரு? சிஎஃப்ஓ. இவர் சிஎஃப்ஓவா? இல்ல சிஎஃப்ஓ வந்து செகண்ட் யூசர். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சிஎஃப்ஓ ரோல்ல போயிட்டு இவரையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் இவரால சப்மிட் பண்ண முடியும். சிஎஃப்ஓ ரோல் ஓகே. இவரையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இது புரியலங்க, எங்க போய் ஆட் பண்றதுன்னு. ரோல்ஸ்குள்ள போய் ஆட் பண்ணுங்க. செட்டப்ல போயிட்டு ஓகே. ரோல்ஸ் ரோலா? ஆமா, ரோல்ஸ்னு அடிங்க. ஓகே. ஓகே. இது உள்ளார போனீங்கன்னா சிஎஃப்ஓன்னு இருக்கும். கண்டினியூ கொடுங்க. கீழே டோன்ட் ஷோ திஸ் மெசேஜ் கண்டினியூ கொடுத்துருங்க. செட்டப் ரோல்ஸ். செட்டப் ரோல்ஸ். ஓகே. ஒரே நிமிஷம், எனக்கு புரியல. ஆக்சுவலி வந்து நம்ம சிஓ வந்து நம்ம ஆக்சுவலி என்ன சொன்னோம், ஜூனியர் மெக்கானிக்ஸ் அது மாதிரி சொன்னோம் ரைட்டா? அதுதான் வந்து ஓகே. ஃபர்ஸ்ட்ல அவங்க தான் சப்மிட் பண்ற மாதிரி நம்ம போட்டிருந்தோம் ரைட்டா? அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் அது வந்து வச்சிருந்தோம். பட் செகண்ட் லெவலுக்கு சேஞ்ச் பண்ணப்போ அது வந்து நம்ம ஆட் பண்ண விட்டோமா? ஸோ அதனால எரர் அடிக்குது ரைட்டா? இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல வந்து அந்த சிஓ இல்ல அப்படியா? இனிஷியல் சப்மிட்டர்ஸ் வந்து சிஎஃப்ஓ கொடுத்துருக்கோம் நம்ம அப்ரூவல் ப்ராசஸ்ல. கரெக்டா? இப்போ யார் பாத்தீங்கன்னா செகண்ட் யூசர் தான் சிஎஃப்ஓ. அவருக்கு மட்டும்தான் அப்ரூவல் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம், அட்மின் யூசர்ல இருந்து சப்மிட் பண்ண ட்ரை பண்றோம். கரெக்டா? எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது? சிஸ்டம் வந்து சொல்லுங்க, சிஎஃப்ஓ இல்லப்பா, உனக்கு அப்ரூவலே தேவையில்லைங்குது. நம்ம என்ன பண்றோம், சிஎஃப்ஓ உள்ளார அசைன் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அட்மின் சிஎஃப்ஓவா மாத்து. அப்ப என்ன ஆகும், அவருக்கும் அப்ரூவல் ப்ராசஸ் தேவைப்படும். ஓகே, அவருக்கும் அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும். ஆல் யூசர்ஸ் செகண்ட் யூசர் உஷா ரெண்டுமே பண்ணுங்களா? அப்போ நம்ம சிஎஃப்ஓ ஆக்கி விட்டுருங்க. சேவ். ஸோ இப்படி ரெண்டு பேரும் பண்ணிட்டா ஓகே. இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க அப்ரூவல் ப்ராசஸ் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நான் அட்மின் யூசர்ல ஓகே, அட்மின் யூசர்ல இருந்தும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதனால இங்க வந்து ஆட் பண்றோம். ஓகே 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 ஓகேங்க. ஓகே. போய் சப்மிட் பண்ணீங்கன்னா அட்மின் லாகின்ல இருந்து ஒரு ரெக்கார்டை வந்து புது ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. டூஸ் ரெக்கார்டு அட்மின் லாகின். ஓகேங்க. ஓகே. அட்மின் லாகின்லையா? ஏற்கனவே ஒரு டேப்ல ஓபன் பண்ணிருப்பீங்க பாருங்க, ரீசென்ட்லி வியூடு கேசஸ்னு இருக்கு பாருங்க, உங்க பழைய டேப் லெஃப்ட் சைடு. அவ்வளவுதாங்க. திருப்பியும் ஒரு எரர் அடிக்கும். சரிங்களா? அதையும் என்னன்னு பாருங்க. சரி, ஓகேங்க. நிறைய எரரை பார்த்து புரிஞ்சுக்கும் போது தான் நீங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சேவ் கொடுத்துருங்க. அதெல்லாம் தேவையில்லைம்மா. சேவ் கொடுத்துருங்க. டேரக்டா வந்து என்ன அடிக்குது பாருங்க. திருப்பியும் அதே எரர் தான். ஆமா. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் கொடுப்போங்க.
ம். ஸோ இது வந்து ஆக்டிவேட்ல தானே இருக்கு. ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. அப்ரூவல் ஃபார் மெக்கானிக்கல். ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. ரோல் சிஎஃப்ஓ. சிஎஃப்ஓ குள்ள போங்க. இல்லை தானே இருக்கு. கீழே வாங்க. செகண்ட் யூசர் கரெக்டாக தானே இருக்கு. பேக் வாங்க. என்னங்க? பேக் ரெஃப்ரெஷ் இல்லைங்க, பேக். இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துங்க. ப்ரௌசர் பேக் பட்டன் மட்டும். அப்ரூவல் ப்ராசஸ் ஓபன் பண்ணுங்க. திருப்பி பேக் ப்ரௌசர் பேக் பட்டன் கொடுங்க போதும். சரி, ஓபன் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் மேலே போங்க. மேலே போய் மேலே போடுங்க. ஓகே, ஃபைன். இப்போ திருப்பி உங்க இதுக்குள்ள அட்மின் லாகின்குள்ள போங்கம்மா. ஒரு கேஸ் ரெக்கார்டு, ஏற்கனவே உள்ள கேஸ் ரெக்கார்டை போயிட்டு இதுன்னு மாத்திடுங்க. ஏதாவது ஒரு கேஸ மெக்கானிக்கல்னு மாத்துங்க. ரைட் சைட்ல இருக்கு மெக்கானிக்கல். ஓகே, இது அப்படியே சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுங்க. சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடு கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணுங்க. அது ஏற்கனவே அப்ரூவல்ல இருக்கு. இதை ரிஜெக்ட் பண்ணுங்க. முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுங்க. இல்லை, சேவ் கொடுங்க. முதல்ல இந்த இடத்துல சேவ் ஆகல பாருங்க. ஓகே, இது சேவ் ஆகலங்க. இது ஓகே, இல்ல அந்த ஆப்ஷனே வரல. ஓகே. நீங்க ப்ராசஸ் பில்டரை வந்து என்ன பண்ணுங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ப்ராசஸ் பில்டருக்குள்ள போங்க. ஓகே, டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் கொடுக்குது. கொடுக்கும் போது எரர் அடிக்குது. சரிங்களா? கேஸ் கேஸ்க்கு கேஸ்க்கு ஓகே. இப்போ அட்மின் லாகின்ல போயிட்டு அது அப்படியே அந்த மெக்கானிக்கல் கேஸை போய் சப்மிட் பண்ணுங்க. அப்படியே ஓகே. ஓகேங்க. ரீகால் அப்ரூவல் கஷ்டம். அட்மின் லாகின்ல. ஓகேங்க, ஓகேங்க. இப்போ அப்படியே சேவ் கொடுங்க போதும். இல்லை சேவ் கொடுத்தாலே போதும். சரி, ஓகே. ஓகே, இப்போ சேவ் ஆகுது. ஓகே, கீழே வாங்க. அப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல் இருக்கா பாருங்க. ஓகே, இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் இருக்கா பாருங்க. ட்ராப் டவுன்ல மேல சப்மிட் ஃபார் அப்ரூவல் இருக்கா பாருங்க. இதுதான் கேக்குறீங்க, இதுல இல்ல. ஓகே, அப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டிங் பேஜ் ஆட் பண்ணுங்க.
கேஸ் லேஅவுட் மட்டும் கொடுக்குவாங்க இல்ல இதெல்லாம் சேர்த்து கொடுக்கணுமா? நீங்க எதுவுமே எல்லாமே கொடுத்துருங்க. கேஸ் லேஅவுட் மட்டும் கொடுங்க. ஓகே, ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. சரி, ஓகே. இது செகண்ட் யூசர் ரைட்டாங்க? இப்போ வந்து செகண்ட் யூசருக்கு அப்ரூவல் வரும் சொல்லுங்க. செகண்ட் யூசருக்கு அப்ரூவல் கொடுங்க. எஸ். ஓகே. யா, சப்மிட் கொடு. யா, இப்போ செகண்ட் யூசர்ல அந்த பர்టిక్యులர் கேஸ்க்குள்ள போயிட்டு அப்ரூவல் கொடுக்கணும். கேசஸ் மேல கிளிக் பண்ணுங்க. மேல கேசஸ் இருக்கா? ஓகே, அந்த கேஸ் நம்பர் ஞாபகம் இருக்கா? இதாங்க 1016 தான் நினைக்கிறேன். அதுக்குள்ள போங்க. உள்ளார போங்க. கீழே அப்ரூவல் ஹிஸ்டரி வாங்க. இப்போ பெண்டிங் வித் செகண்ட் யூசர் காட்டுதா? கரெக்ட். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல. அதை கிளிக் பண்ணிட்டு ரிஜெக்டோ கொடுங்க. ஓகே, இப்போ அப்ரூவ் கொடுங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கோம். சரிங்களா? அப்ரூவ் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ இவரோட மேனேஜர் யாரு? செகண்ட் யூசர், அட்மின் யூசர். கரெக்டா? உஷா லோகநாதன். இப்போ ஆட்டோமேட்டிக். ஆமா, சோ இவரோட மேனேஜர் யாரோ அவருக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கீழே வாங்க. பாத்தீங்களா? உஷா லோகநாதன் போயிடுச்சா? நீங்க செலக்டே பண்ணல, ரைட்? ஆட்டோமேட்டிக்கா. ஓகே ஓகே ஓகே. இப்போ மேனேஜருக்கு போயிருக்கு. ஓகே ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவல். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவல் முடிஞ்சிருக்கு. செகண்ட் லெவல் வந்து இப்போ மேனேஜருக்கு போயிருக்கு, ரைட்டா? ஆமா ஆமா. அதாவது செகண்ட் யூசருக்கு யாரு மேனேஜர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போகும். புரியுதா? அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் நமக்கு வந்து அட்மின் லாகின்ல நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரூவரா வச்சிருந்தோம். ஓகே, அட்மினை முதல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் யூசர் சப்மிட் பண்ணோம். புரியுதா? அது எனக்கு இந்த விஷயம் புரியுது. இப்போ நாம வந்து இப்போ லைக் ஒரு லீவ் லெட்டர் கொடுக்கறோம். நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணோம், செகண்ட் யூசர் லாகின்ல ட்ரை பண்ணோம். அப்போ அப்ரூவர் மேனுவலா செலக்ட் பண்ண சொல்லிச்சு. நீங்க உஷா லோகநாதன் கொடுத்தீங்க, கரெக்டா? உஷா லோகநாதன் அப்ரூவ் பண்ணிட்டு எரர் அடிச்சிச்சு. ஏன் அப்படின்னா உஷா லோகநாதனுக்கு வந்து மேனேஜர் கிடையாது, யாருமே இல்ல, எம்டியா இருக்கு. அதனால எரர் அடிச்சிச்சு. அதனால நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, அட்மின் லாகின் போயிடுங்க. அட்மின்ல இருந்து செகண்ட் யூசரை அப்ரூவரா செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல செகண்ட் யூசர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு மேனேஜர் இருக்கா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எரர் அடிக்காம உங்களுக்கு கோ த்ரூ ஆயிடும். உஷா லோகநாதனுக்கு வந்துருச்சு. ஓகே. ஆமா, இது வந்து எப்படின்னா மொத்த சைக்கிளும் முடிஞ்சிட்டு பண்ணிட்டாங்கன்னா 3 கம்ப்யூட்டர் கிட்ட போகும். இல்ல நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணமோ அதுக்கு போயிடும். சரிங்களா? ஓகே. ஆனா இது வந்து நம்ம இங்க இருந்து நம்ம செகண்ட் யூசருக்கு அசைன் பண்ணி செகண்ட் யூசர் மறுபடியும் உஷா லோகநாதனுக்கே வந்து அனுப்பிச்சுட்ட மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம பண்ணிருக்கோம், ரைட்டா? கரெக்ட். ஆமா, ஏன்னா நம்ம கிட்ட 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே. அதுக்கு பேசாம தேர்ட் யூசர் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்ல? தேர்ட் யூசருக்கு உங்களால பண்ண முடியாது. ஏன் சொல்லிடுறேன், ஏன்னா தேர்ட் யூசருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் லைசன்ஸ் ட்ரையல் வந்து 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. 2 லைசன்ஸ் தான் இருக்கு. சரியா? சேல்ஸ் ஃபோர்ஸ் லைசன்ஸ் இருந்தாதான் அந்த சிஆர்எம் ஃபீச்சர்ஸே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே.
கண்டிப்பா. அதனாலதான் வந்து நம்மளால 2க்கு மேல போக முடியல. போகலாம். இப்ப தேர்ட் யூசர் 5 யூசர் கூட 10 200 கூட கிரியேட் பண்ணலாம். பிரயோஜனம் இல்ல. ஏன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் வேணா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அப்ப உங்களுக்கு புரியும். சரியா? இல்லங்க. சரி, ஓகே. ஆல்ரெடி தலை சுத்திட்டே இருக்கு. சாரி. சரி, அது பண்றதுன்னா பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம். இல்ல வேணாம். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணலாம். நாளைக்கு வேணா பண்ணி காட்டுறேன். இது அப்படியே இருக்கட்டும். சரி, ரொம்ப ஓகேங்க. சுத்தம் போது. சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவல் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லெவல் இஸ் பெண்டிங் வித் உஷா லோகநாதன். ஸோ அட்மின் யூசர் லாகின் நோட்டிஃபிகேஷன் போயிடுங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? இதை இப்போ ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. செகண்ட் லெவல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்க போயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ திரும்பி செகண்ட் யூசர் லாகின் போங்க. அது நம்ம கிட்ட தான் வந்திருக்கும், ரைட்டா? ஏன்னா நம்ம சுத்தி சுத்தி இங்க தான் சுத்திட்டு இருக்கோம். ஓகே, நீங்க போங்களேன். செகண்ட் யூசர் லாகின் ரெஃப்ரெஷ் கொடுங்க. சரி, ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. கீழே வாங்க. இப்போ ரிஜெக்டட் வந்துருச்சா? ரிஜெக்டட் வந்துட்டு திருப்பி யாரு சப்மிட் பண்ணாங்களோ அவங்களுக்கே போயிடுச்சு. உஷா லோகநாதனுக்கே போயிடுச்சு. புரியுதா? ரைட்? ஓகே. அவ்வளவுதான். சப்மிட் பண்ணாங்க, அதனால உஷா அவங்க லோகநாதன் சப்மிட் பண்ணாங்க. இவங்க வந்து நம்ம அப்ரூவலுக்கு மறுபடியும் நம்ம கிட்ட திருப்பி விட்டாங்க. நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அது மறுபடியும் அந்த பூமராங் மாதிரி வந்துச்சு, ரைட்டா? ஓகே, ஃபைன். ஆமா. சரிங்களா? ஓகே. ஓகேங்க. டன். ஓகே. யா. சோ இப்போ வந்து ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றேன். திருப்பி உங்க அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போங்க. ரிஜெக்ட் பிஹேவியர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? உங்க அப்ரூவல் ப்ராசஸ்ல ரிஜெக்ட் அட்மின் லாகின் அப்ரூவல் ப்ராசஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம கேஸுக்கு பண்ண அப்ரூவல் ப்ராசஸ். இதுல ரிஜெக்ட் பாருங்க. என்ன சொன்னீங்க? ரிஜெக்ட் ஸ்டெப் 1 போய் எடிட் பண்ணுங்களேன். ஸ்டெப் 1 எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டெப்ல ஐ திங்க் லாஸ்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் வந்துருங்க. ரிஜெக்ட் பிஹேவியர்னு ஒன்று இருக்கும் பாருங்க. கீழே வாங்க. அவ்வளவுதானே? ஓகே, கேன்சல் கொடுத்துருங்க. சரி, இப்போ வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, மேல போங்களேன். மேல கொடுங்க. அப்ரூவல் ப்ராசஸ் மேல டாப் இதுல எடிட். ஃபர்ஸ்ட் எடிட். அதுல போயிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. இனிஷியல் சப்மிட்டர்ஸ்குள்ள போங்க. கீழே வாங்க. இப்போ ஓகே, ப்ரீவியஸ் போங்க. இல்ல ப்ரீவியஸ் போங்க. கீழே வாங்க. கீழே வந்து இன்னும் ப்ரீவியஸ் போயிடுங்க. ப்ரீவியஸ். ஓகே, கீழே வாங்க கொஞ்சம். ஓகே, ப்ரீவியஸ் போயிடுங்க. கீழே வாங்க. ஓகே, ப்ரீவியஸ். ஓகே, நீங்க இப்போ வந்து இது பண்ணி தான் பண்ணணும். கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டு க்ளோன் பண்ணுங்க. ஓகே. டீஆக்டிவேட் பண்ணிட்டு க்ளோன் பண்ணிட்டு ஸ்டெப் 1 எடிட் பண்ணுங்க போய். ஓகே, சேவ். ஸ்டெப் 1 எடிட். அது சேவ் ஆகலங்க.
அதான் உங்களுக்கே தெரியுமேங்க என்ன பண்ணோன்னு இப்போ. சரி, நான் அது கொஞ்சம் நேம் மாத்தி கொடுக்குறேன். அவ்வளவுதான். Step 1 போய் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. ரைட்டா? ஓகே, எடிட்டா? ஓகே, ஸ்டெப் 1ல நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, கேன்சல் கொடுத்துருங்க. ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது ரிஜெக்ட் பிஹேவியர்? கேன்சல் கொடுத்துருங்க. ஸ்டெப் 2க்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க. எடுத்துருங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கீழே ரிஜெக்ட் பிஹேவியர் நீங்க சொன்னது இருக்கு. ஸ்டெப் 2ல இப்போ இத படிங்களேன். நீங்களே என்ன அதுல போட்டுருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். What should happen if the approver reject this request? Okay, perform all rejection action for this step and all final rejection actions. Perform only the rejection action for the step and send the approval request back to the most recent. இந்த ரிஜெக்ஷன் ஆக்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா மோரோவர் ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷனும் பண்ண சொல்றாங்க இந்த இதில். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் இந்த ஒன்லி ரிஜெக்ஷன் ஆப்ஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு அந்த சாரி எனக்கு சொல்ல தெரியல, ரீசெண்ட் அப்ரூவருக்கு மறுபடியும் வந்து ரெக்வஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறது. ஓகேயா? எனக்கு அது ஆக்சுவலி புரியல. சரி, என்ன இப்போ நான் சொல்லவா? ஓகே, சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நீங்க ரிஜெக்ஷன் கொடுக்குறோம்ல, ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா யாரு சப்மிட் பண்ணாங்களோ அவங்க கிட்டயே போயிடும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 2 லெவல் மொத்தம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு. செகண்ட் லெவல் அப்ரூவர் கிட்ட போயிடுது. அவரு ரிஜெக்ட் பண்ணா நீங்க இந்த யார் சப்மிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் ரிஜெக்ட் பிஹேவியர்ல ரெண்டாவது ரேடியோ பட்டன் அதை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா, அப்படி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆகும்னா, செகண்ட் லெவல் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவர் யாரோ அவர் அந்த மீடியேட்டர் நடுவுல இருந்தார்ல, ஃபர்ஸ்ட் அப்ரூவருக்கு அதுக்கு போயிடும். ஓகே. சோ உங்க ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி சினாரியோ, இப்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எப்படி தெரியுமா, அப்ரூவல் போகும்போது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இப்ப செகண்ட் லெவல் ரிவ்யூ பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒர்க் பண்ணவர் வந்து ஒழுங்கா பார்க்கல. அவரு வந்து அவர் வேலையை ஒழுங்கா பார்த்து திருப்பி சேஞ்சஸ் கரெக்டா பண்ணிட்டு திருப்பி சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்தா செகண்ட் லெவல் போகும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்னோட மேனேஜர் வந்து உங்க ஹஸ்பண்ட், சரிங்களா? நானும் உங்க ஹஸ்பண்டும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம். நீங்க வந்து ஏதோ ஒரு மேபி ஒரு பட்டா சேஞ்சுக்காக என்கிட்ட வரீங்க. ஓகே, அப்போ இனிஷியல் ரெக்வஸ்ட் என்கிட்ட தான் வரும். நான் அதை ஒழுங்கா வேலை பார்க்கணும். ஒழுங்கா வேலை பார்க்காமயே தப்பா டீடைல்ஸ் போட்டு அனுப்பிச்சிடுறேன். யாருக்குன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவர் என்ன பண்ணுவாரு, அதை பட்டா ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுவாரு. ரிவ்யூ பண்ணிட்டு என்னையா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்தை திட்டிட்டு போய் ஒழுங்கா வேலை பார்க்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல ரிஜெக்ட்னு கொடுத்துருவாரு. ரிஜெக்ட் கொடுத்தாருன்னா என்ன ஆகும், திருப்பி என்கிட்டயே வந்து நிற்கும். கரெக்டா? அதான் லெவல் 1. லெவல் 1 நான் என்னோட வேலையை திருப்பி அவர் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல கரெக்டா எல்லாம் போட்டுட்டு திருப்பி நான் சப்மிட் ஃபார் அப்ரூவல் போட்டேன்னா திருப்பி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போகும். அதான் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, அதே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, செகண்ட் லெவல்ல உங்க ஹஸ்பண்ட் ரிஜெக்ட் பண்ணா டைரக்டா உங்ககிட்டயே வந்துடும். நீங்க தான் போய் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே, உங்க கஸ்டமர் கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை கொடுக்கணும் அந்த ப்ராசஸ். ஓகே, டன். ஓகேங்க. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் வே. அதான் நான் சொல்றேன், என்ன பிசினஸ்க்கு ஒவ்வொரு பிசினஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி சினாரியோ இருக்கும். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த சினாரியோ
அப்படி இல்ல சொல்லவே இன்கேஸ் நீங்க தப்பு பண்ணா உங்ககிட்ட தான் ரிஜெக்ட் வரணும். அதுக்கப்புறம் அதை நீங்க தானே பார்க்கணும் அந்த ஃபைல் எல்லாம். ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்க. ஓகே, மேபி அந்த மாதிரி நிறைய சினாரியோ மீட் பண்ண எனக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமா ஆமா அந்த மாதிரி சினாரியோ நிறைய இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. சேவ் கொடுத்துருவா. ஒன் செகண்ட். ஓகே சொல்லுங்க. சரிங்க, அவ்வளவுதான், சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஒரு நிமிஷம் செகண்ட். இல்ல ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணி பார்த்தோம், கரெக்டா? இப்போ எடிட் கொடுத்து ரிஜெக்ட் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டெப் 2 எடிட் ரிஜெக்ட் பிஹேவியர்ல ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது. சரி ஓகேங்க. இப்போ நியூ கேஸ் கிரியேட் பண்ணணுமா? என்னங்க? இப்போ நியூ கேஸ் கிரியேட் பண்ணவா இல்ல வந்து இதுலயே வந்து சப்மிட் அப்ரூவல் கொடுக்கவா? கேஸ்லாம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஏற்கனவே உள்ள கேஸ்லயே போயிட்டு அட்மின் லாகின்ல இருந்து சப்மிட் ஃபார் அப்ரூவல் செகண்ட் யூசருக்கு கொடுங்க. சரிங்களா? ஓகேங்க. நீங்க டெஸ்ட் தான் பண்ணி பார்க்க போறீங்க இப்போ. ஏர் எடுக்குது, நெட்ல என்ன பண்ண தெரியலையே. ஒரு நிமிஷம். ஓகே இப்போ அட்மின் லாகின் சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாங்க. அது வந்து நோ அப்ளிகபிள் அப்ரூவல் ப்ராசஸ் ஆஃப் ஃபவுண்டர்னு வருது. ஒரு ஆக்டிவேட் கொடுக்கல நம்ம. அதை ஆக்டிவேட் பண்ணலையே நீங்க? டீஆக்டிவேட் பண்ணிட்டு அப்ரூவல் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணாதானே வரும். ஆமா இருங்க செக் பண்றேன். இப்போ செகண்ட் யூசர் கொடுத்துக்கோங்க. கரெக்ட். சப்மிட் கொடுங்க. செகண்ட் யூசர் லாகின்ல இருந்து அந்த பர்டிகுலர் கேஸை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்ரூவல் ஹிஸ்டரி வந்துருங்க. எந்த கேஸோ அந்த கேஸை ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அப்ரூவ் கொடுத்துருங்க. இப்போ அப்ரூவ் கொடுத்துருங்க.
அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் லெஃப்ட் சைடு. இதுல அப்ரூவ் பண்ணுங்க நீங்க. நம்ம கொடுக்க அப்ரூவ் ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ் ஆயிரணும். செகண்ட் ஓகே. இப்போ நமக்கு நம்ம மறுபடியும் வந்து அந்த அட்மின் லாகின் போய் நம்ம ரிஜெக்ட் பண்றோம் ரைட்டா? ஓ அப்ரூவ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டோங்க. ஓகே பெண்டிங் உஷா லோகநாதன். சரி இப்போ செகண்ட் யூசர் லாகின்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணா இப்போ யார் கிட்ட போகும்? நம்ம கிட்ட தான் வரும். மீன் நம்ம கிட்டனா உஷா லோகநாதன் தான் வரும் நினைக்கிறேன். ஏன்னா உஷா லோகநாதன்றது நம்ம இதுக்கு அப்ளை பண்ணோம். தப்பு இல்ல, நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கோம். செகண்ட் யூசர் கிட்டே போயிடும் திருப்பி. சரிங்களா? செகண்ட் யூசர் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. ஆமா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, சோ திருப்பி ஃபர்ஸ்ட் லெவலுக்கே போகும். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் தான் அப்ரூவ் ஆயிடுச்சுல்ல, அதனால ரிஜெக்ட் பண்ணும்போது செகண்ட் யூசர் கிட்டே போயிடும் திருப்பி. ரிஜெக்ட் கொடுத்துருங்க. செகண்ட் லெவல் ரிஜெக்டட். கிரைட்டீரியா கொடுத்தோம் நம்ம. இது பண்ணது எந்த கிரைட்டீரியால கொடுத்தோம் நம்ம? இப்போ அந்த கேஸ் குள்ள போங்க. செகண்ட் யூசர் லாகின்ல போய் இப்போ அப்ரூவ் ஹிஸ்டரியில போய் பாருங்க. ரிலேட்டட்ல போயிட்டு அப்ரூவ் ஹிஸ்டரி போங்க. கீழே வாங்க அப்படியே. பாத்தீங்களா? ரிஜெக்டட். அதான் கிட்ட தான் சொல்லிருக்கு. அப்போ வந்து நம்ம உஷா லோகநாதன் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது அந்த செகண்ட் அட்மின் யூசர்ல தான் இருக்கோம். நம்மளுக்கு ஓகே எங்கேயா வரும்? போங்க ரெஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ இங்க வந்திருக்கு ஸ்டேட்டஸ் ஒரு. ஓகே இல்ல உங்க அப்ப அப்ரூவல் அட்மின் லாகின் போயிட்டு அட்மின் ப்ராசஸ் குள்ள போங்க. அப்ரூவல் ப்ராசஸ் குள்ள போங்க. ஸ்டெப் 2ல ரிஜெக்ஷன் ஆக்ஷன் மட்டும் காமிச்சு, ரிஜெக்ஷன் பிஹேவியர் மட்டும் காமிச்சிருங்க. ஓகே ஒரே நிமிஷம். ஓகே Yeah.
ஸோ எதுலங்க நின்னோம்? ரிஜெக்ட் பிஹேவியர் சொல்லுங்க. லாஸ்ட் ஸ்டெப் ரிஜெக்ஷன் வந்து நம்ம என்ன கொடுத்தோம் பார்க்குறோம். ஸ்டெப் 2 போங்க. ஸ்டெப் 2 ஓகே. இதுல ஸ்டெப் 2 எடிட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 எடிட். கடைசி ஸ்டெப் வந்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கீழே வாங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. Perform only the rejection actions to this for the step and send the approval request back to the most recent approver. Correct? அப்போ most recent approver second user தான். திருப்பி பண்ணி பாருங்க. அதையே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா மட்டும் பார்த்துக்கோங்க. ஆக்டிவேஷன்ல இருக்கு. காட்டுங்க. இது என்ன திருப்பி க்ளோன் கொடுத்தீங்களோ? எதுக்கு என்ன மாத்துறீங்க? க்ளோன் கொடுக்கலங்க, எடிட் மட்டும் தான் கொடுத்தேன். அப்படியா? பேக் 3 அப்ரூவல் பண்ணிருக்காங்க. 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் நம்ம எடிட் பண்ணோம் இல்லையா? அப்போ வந்து நேம் மாத்தி கொடுத்தோம்ல. இது வந்து இந்த அப்ரூவல் மெக்கானிக்கல் கேசஸ் தான். இதுக்கு நம்ம நேம் அது மறுபடியும் நம்ம எடிட் பண்ணும்போது கேசஸ் 1 கொடுத்தோம். அது இதாகலன்னு சொல்லிட்டு 2 கொடுத்தோம். சரி சரி ஓகே. ஆக்டிவேட் பண்ணுங்க ஏதோ ஒண்ணு. ஆக்டிவேஷன் நமக்கு எல்லாமே டீஆக்டிவேட்னா ஆல்ரெடி ஆக்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. எது இப்ப ரீசன்ட்டோ அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க. ஓகே. இல்ல 2 தான் நம்ம ரீசன்ட்டா நம்ம வச்சது 2 தான். சரிங்களா? என்னங்க? சரி இப்போ பண்ணுங்க. இப்போ கரெக்ட்டா வர்றோம். ஏன் வர்க் ஆகலன்றத அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம்ல. சரி. அப்ப ஏன் வர்க் ஆகலன்னா 3வே ஆக்டிவேஷன்ல இருந்துச்சு. ஓ ஓகே ஓகே. ஏதாவது ஒண்ணு அல்ல. பண்ணுவா. இது ப்ராசஸ் ஆர்டர் 1 இருக்கோ அதுக்குள்ள போயிரும் முதல்ல. அது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அது வர்க் ஆகும். சரிங்க, நான் செக் பண்றேன். நீங்க உங்க பிரேக்ஃபாஸ்ட் பொறுமையா செக் பண்ணுங்க. மியூட் போட்டு. இல்லங்க நான் சாப்பிடலாம் இல்லங்க. ஓகே. இப்போ ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்ரூவ் பண்றேன். அந்த இதுல போய் ரிஜெக்ட் பண்றேன். ஓகே. இப்போ அட்மின் லாகின்ல போயிட்டு ரிஜெக்ட் கொடுத்துருங்க. அட்மின் வந்து செகண்ட் லெவல். இப்போ ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப ஃபர்ஸ்ட் லெவலுக்கே போயிடும். செகண்ட் யூசருக்கு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். நோட்டிஃபிகேஷன் நமக்கு தான் வந்திருக்கு. சரி நான் பார்க்குறேன். பாத்தீங்களா? பெண்டிங் வித் செகண்ட் யூசர். அப்ப ஏன் ஒர்க் ஆகலன்னா அந்த ரீசன் சொல்லிடுறேன். அப்ரூவல் ப்ராசஸ் உள்ள இருப்போங்க. அட்மின் லாகின்ல அப்ரூவல் இங்க 3 அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் பில்டர்லாம் என்ன ஆகும்னா நம்ம க்ளோன் பண்ணும்போது ஒவ்வொரு வெர்ஷனா கிரியேட் பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ்ல ஒரு வெர்ஷன். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொரு வெர்ஷனா கிரியேட் பண்றது போல தனித்தனி அப்ரூவல் ப்ராசஸா கிரியேட் ஆயிடுச்சு. ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய அப்ரூவல் ப்ராசஸ் ஆக்டிவேஷன்ல இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் இப்ப ஆக்டிவேட் பண்ணிடுங்க. கீழே உள்ள 2த்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே, இப்படி இருந்துச்சு. கரெக்டா? இப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன்.
நம்மளோடது ஆக்சுவல் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிருக்கிறது அப்ரூவல் ப்ராசஸ் மெக்கானிக்கல் கேஸ் 2 அதோட ப்ராசஸ் ஆர்டர் வந்து 2 கரெக்டா. ஆனா இப்ப ப்ராசஸ் வந்து அப்ரூவல் ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்றோம்ல அப்ரூவலுக்கு, அப்ப என்ன ஆகும்னா இடத்துல ப்ராசஸ் ஆர்டர் 1 எந்த அப்ரூவல் இருக்கோ அதுக்குள்ளதான் முதல்ல போகும். போயிட்டு அதோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படியே வெளில வந்தோம். ஓகே, நம்ம எதுல வேலையெல்லாம் பண்ணி வச்சிருந்தோம்? ப்ராசஸ் மெக்கானிக்கல் அப்ரூவல் ஃபார் மெக்கானிக்கல் கேஸ் 2ல பண்ணி வச்சிருந்தோம். அப்போ அது எக்ஸிக்யூட். அதனாலதான் நான் நீங்க சொன்னீங்க தெரியுமா, உஷா லோகநாதனுக்கே வந்துருச்சு ஏன் செகண்ட் யூசர் போகலன்னு. அதான் ரீசன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு நம்மளோட மட்டும் வச்சு ஓகே பண்ணும்போது அதுக்கு ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ டெலீட் பண்ண முடியுமா இதெல்லாம்? என்னங்க இது டெலீட் பண்ண முடியுமா இல்ல டீஆக்டிவேட் பண்ண மட்டும் தான் பண்ணிக்க முடியுமா? இல்ல டெலீட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இன்னொன்னு சொல்லுங்க. இப்போ இது எல்லாமே ஆக்டிவேட்டா இருக்கு. ஓகே, இது எப்படி ஜெனரலா எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆர்டருக்கு போகும். அதுல உள்ள என்ட்ரி கிரைட்டீரியா மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ப்ராசஸ் ஆர்டர் 1 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகி அதுல உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த ஒன் அப்ரூவல் ப்ராசஸ் வந்து மேட்ச் ஆகல, கண்டிஷன் மேட்ச் ஆகலைன்னா ரெண்டாவது இதுக்குள்ள போகும். அந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரெண்டாவது அப்ரூவல் ப்ராசஸும் மேட்ச் ஆகல, கிரைட்டீரியா மேட்ச் ஆகலைன்னா தேர்டுக்குள்ள போகும். அதுதான் கான்செப்ட். ஓகே, அப்படி மேட்ச் ஆகாம தேர்டுக்கு போனா நம்மளுக்கு வந்து வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட்லயே ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது, எரர் இருக்கும். ரைட்டா? புரியல என்ன சொல்றீங்க, திருப்பி சொல்லுங்க. இல்ல இருக்க கிரைட்டீரியா எல்லாம் மீட் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் இதுக்கு வந்தா கடைசியில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட்லயே வந்து ஏதாச்சும் ஐ மீன் அங்கேயே ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஒன்றும் இல்லை விடுங்க, எனக்கு புரியுதுங்க, விடுங்க, ஒன்றும் இல்லை, நத்திங். ஓகே ஓகே. இது ஒரு மேஸ் மாதிரி தான், எங்கெங்கெல்லாம் ஸ்டக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எரர் அடிச்சிடும். ஒரு ரூட் கிளியர் ஆனதும் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்துடும். ரைட்டா? இல்லங்க அப்படிலாம் கிடையாது. இல்ல அதுக்கும் இதுக்கும் நீங்க சொல்றதெல்லாம் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இல்ல நான் ஓகே ஓகே ஃபைன். எல்லாம் ஸ்ட்ரக்சர்னா எரர் அடிக்கும்னா எரர் இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் வந்து எரர் அடிக்காம பண்றது நமக்கு இந்த கேசஸ் டூல், மெக்கானிக்கல் கேசஸ் டூல்ல வந்து நமக்கு எரர் இல்லாம வரும். ரைட்டா? அப்படிலாம் கிடையாதுங்க. see எரருக்கும் இங்க உள்ள மல்டிபிள் ப்ராசஸ் ஆர்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படியா? ஓகே. ஆமாங்க. சரி, நீங்க சொல்ற ரெக்கார்ட்ல இருக்கு, நான் மறுபடியும் போய் கேட்டு பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த அப்ரூவல் ப்ராசஸ் நேம் 1 இருக்கு பாருங்களேன், ப்ராசஸ் ஆர்டர் 1, அதை கிளிக் பண்ணுங்க. இதை எடிட் பண்ணுங்க. என்ட்ரி கிரைட்டீரியா கேஸ் டைப் ஈக்குவல்ஸ் டு எலக்ட்ரிக்கல்னு மாத்துங்க. மெக்கானிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் மாத்துங்க. ஓகே, இப்போ பேக் வாங்க. இந்த என்ட்ரி கிரைட்டீரியா இங்க கொடுத்தீங்கல்ல, இதை வச்சுதான் ஒர்க் ஆக போகுது. ஓகே, சோ இங்க ஒரு கேஸ் ரெக்கார்ட் இருக்குல்ல, அதை சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணுங்க, கேஸ் ஆப்ஜெக்ட்ல எத்தனை அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்கும், ஆக்டிவா எத்தனை இருக்குன்னு பார்க்கும். இந்த இடத்துல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா? சோ அப்ப என்ன கண்டிஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆர்டருக்குள்ள போயிடும். அதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஆர்டரை முதல்ல எடுக்கும். இப்ப நம்மளோட நீங்க கிரியேட் பண்ண கேஸ்ல மெக்கானிக்கல்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா இங்க என்ட்ரி கிரைட்டீரியா ப்ராசஸ் ஆர்டருக்கு வந்து என்ன இருக்கு? எலக்ட்ரிக்கல். கரெக்டா? எலக்ட்ரிக்கல் மாத்திட்டோம். அப்ப என்ன ஆகும்? என்ட்ரி கிரைட்டீரியா மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலையா? மேட்ச் ஆகல. அப்போ இந்த ப்ராசஸ் ஆர்டரை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளோட ப்ராசஸ் இது இல்லப்பான்னு சொல்லிட்டு ரெண்டாவது ப்ராசஸ்க்குள்ள போகும். அதோட கண்டிஷன் எடுத்து பார்க்கும். ஸோ 2 கிரைட்டீரியாவும் மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்க கேஸ்ல கொடுத்துருக்கிற டைப் வந்து மெக்கானிக்கல், அப்ரூவல் ப்ராசஸ் கிரைட்டீரியால இருக்கிறது மெக்கானிக்கல். ஸோ மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணும், அந்த அப்ரூவல் ப்ராசஸ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட். அவ்வளவுதான் மேட்டர். சரிங்களா? மூணாவது. ஓகே,
ஸோ இப்படிதான் ஒர்க் ஆகும். சரிங்களா? எரருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எரர் வந்து எப்ப வேணாலும் வரலாம். அது என்ன ரீசனுக்கு வேணாலும் வரலாம். சரிங்களா? ஓகேங்க. ஓகே.